ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து பெஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸ் மெட்டீரியல் எது அப்படின்னு வந்து தேடிட்டே இருப்பீங்க. அதுக்கு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சோர்ஸ் என்னன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டெய்லி அப்டேட் பண்ணுற கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் தான். இது வந்து பிலிம்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம் ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி, பேங்கிங் அது மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் ரெலவெண்ட்டாக தான் நோட்ஸ் வந்து மேக் பண்ணி தராங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நேற்று வந்து வீடியோ டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்தல, அதில் 5 எம்சிக்யூஸ் வந்து டாஸ்க்காக கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர்ஸை பார்த்துலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் கேஸ் அண்டர் தி தமிழ்நாடு மணி லேண்டிங் என்டிட்டிஸ் ஆக்ட் 2005 வாஸ் ரெஜிஸ்டர்ட் இன் விச் டிஸ்ட்ரிக்ட்? கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, விழுப்புரம். செகண்ட் கொஸ்டின், ஓல்ட் சிக்கி ஸ்கிரிப்ட் வாஸ் டெவலப்ட் பை இன் 1925. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, ரகுநாத் முர்மு. இது வந்து 100 இயர்ஸ்னால டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி ரெண்டு எக்ஸாமுக்கும் வந்து ஒரு எக்ஸப்டிங் டாபிக் தான். Third question, the first indigenous cadet training ship of Indian Navy is named C. Krishna. Next question, the B Corridors initiative was launched by? Correct answer option C, NHAA. Next question, Leptocompus chemensis was discovered by? Option C, Geological Survey of India. இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன் தான். வீடியோ மிஸ் பண்ணியிருந்தால் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும், மிஸ் பண்ணாமல் அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கான நியூஸ் பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு சிறப்பு செய்திகள் அந்த டாபிக் கீழே சொல்லியிருந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் டாபிக், பிஹெச்டி சேர்க்கைக்கு பல்கலைக்கழக மட்ட ஒற்றைச்சாளர முறை. தமிழ்நாடு அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட நோக்கம் என்னன்னா, வெளிப்படைத்தன்மை மற்றும் சேர்க்கை நடைமுறையை வந்து எளிமைப்படுத்தல். முதல் கட்டமாக வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டிகள்னா, பெரியார் பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், திருவாரூர் பல்கலைக்கழகம் இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து என்னென்ன இன்க்ளூட் பண்ணிப்பாங்கன்னா, தனிப்பட்ட மென்பொருள் தளம், வழிகாட்டி பேராசிரியர் ஒதுக்கீட்டு வெளிப்படைத்தன்மை, மாநில கண்காணிப்பு குழு, அனைத்து மாநிலங்களும் வந்து இது வந்து லெட்டராக வந்து எல்லா யூனிவர்சிட்டியும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து, தேசிய செய்தி கீழே வந்து என்னென்ன நியூஸ் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். கேரள நாட்டுவாசி அட்டை மசோதா, அதாவது கேரளா நேட்டிவிட்டி கார்டு பில். இந்தியன் சிட்டிசன்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி கேரளாவுக்கும் தனியாக ஒரு பில்லு வந்து சிட்டிசன்ஷிப் மாதிரி கார்டு தராங்க. அது மாதிரி வந்து இது பண்ணிப்பாங்க. இதுக்கு வந்து கேரளா அமைச்சரவை வந்து ஒப்புதல் வந்திருக்காங்க. நிரந்தர புகைப்பட அட்டையாக வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து பெனிஃபிட் பண்ணால் இந்த அட்டையை வந்து கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும். எலிஜிபிலிட்டி என்னன்னா, கேரளாவில் பிறந்த ஒரு இந்தியராக இருக்கணும், கேரளாவில் பிறந்த முன்னோர் இந்திய குடியுரிமை இருந்தால் அவங்களும் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். வேலை காரணமாக வெளியே சென்றிருப்பாங்கள்ல, கேரளா பேரண்ட்ஸ் வந்து இது பண்ணிப்பாங்களே, அவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்திய குடியுரிமை வந்து கைவிட்டுனா அவங்களுக்கு வந்து சப்போஸ் ஃபாரினில் போயிட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப்லாம் வந்து லாஸ் பண்ணிட்டுப்பாங்க, அவங்களாம் இன்னும் எலிஜிபிள் இல்லை. நெக்ஸ்ட், சம்மிட் மீட்டிங்ஸ் அதாவது உச்சி மாநாடு கூட்டங்கள் அந்த டாப்பிக்கில் சொல்லுங்க. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துக்கலாம். ஐநா உலக ஏஐ உரையாடல், ஆண்டுதோறும் ஏஐ உலக உரையாடல் இது பண்ணுவாங்க. இந்த டாபிக் என்னன்னா குளோபல் டிஜிட்டல் காம்பேக்ட், அதுக்கு வந்து முன்மொழிச்சு சொல்லியிருக்காங்க. முக்கிய அம்சங்கள் ஏதாவது கீ ப்ரொபோசல் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, 40 நிபுணர்கள் கொண்ட அறிவியல் குழு இருக்குது. அதில் வந்து ஏஐ வந்து அபாய மதிப்பீடு பண்ணியிருக்காங்க. இதுக்காக தனியாக வந்து 3 பில்லியன் உலக நிதி உதவியும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்திய உறுப்பினர் வந்து ஒருத்தர் இருந்திருக்காங்க, மேபி கேட்கறதுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம்ல. அது யாருன்னா பலராமன் ரவீந்திரன், ஐஐடி மெட்ராஸ் வந்து அவர் போயிருக்காரு. நெக்ஸ்ட், ஸ்கீம்ஸ் அண்ட் முயற்சிகள் அதை பார்க்கலாம். வைஸ்யரா பாசினி கட்டமைப்பு, அதாவது வந்து வாய்ஸரா பாஸ்னி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன, டிஜிட்டல் இந்தியாவின் பாஸ்னின்னு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. திறந்தவெளி மூல வாய்ஸ் ஏ அமைப்பு கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பலமொழி ஆதரவு வந்து பில்ட் பண்ணுறது தான் எய்ம். கம்யூனிகேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இதனுடைய எய்ம். இதனோட அம்சங்கள் என்னன்னு பார்க்கலாமா. இணக்கமான மற்றும் மாற்றக்கூடிய அமைப்பு, க்ளோட் ப்ளஸ் ஆன் ப்ரமிசஸ் வசதி ப்ரொமோட் பண்ணுறது, வெண்டார் லாக்கின் நீக்கம், அரசு பயன்பாட்டுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்து, இதுதான் இதனுடைய எய்ம். ஸ்கீமில் செகண்ட் டாபிக், லட்சாதிபதி திதிஸ். இது வந்து டார்கெட் என்னன்னா 6 கோடி பெண்களை வந்து மார்ச் 2029 கவர் பண்ணணும். செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர் வந்து 1 லட்சம் பெர் இயர் வந்து இதை வந்து வருமானமாக தருவாங்க. ஓகேங்களா. மந்த்லி ஆவரேஜ் இன்கம் வந்து 10,000 அபோவ் வந்து இருக்க மாதிரி இருக்கணும். இன்கம் சஸ்டைன்ட் ஃபார் 4 பிஸ்னஸ் ஆர் அக்ரி சைக்கிள், அதாவது 4 பருவங்கள் அல்லது வணிக சுழற்சி நிலைத்த வருமானமாக ஏற்படுத்துது தான். இது வந்து இந்த லட்சாதிபதி ஸ்கீம் வந்து எதுக்கு கீழே இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்கன்னா, டே என்ஆர்ஆம் அந்த ஸ்கீம்குள்ளே இது பண்ணிப்பாங்க. நோடல் மினிஸ்ட்ரி யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். என்னோட கோல் என்னன்னா, உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ரூரல் லைவ்லிஹுட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான். நெக்ஸ்ட், எக்கனாமிக் டாபிக்குள்ளே கொடுத்துருந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கலாம். எஃப்சிஐ வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது எம்ஓயு சைன், அதனோட எய்ம் என்ன, சப்ளை ரைஸ் ஃபார் குளோபல் ஹியூமனிடேரியன் ஆப்ரேஷன்ஸ் அதுக்காக பண்ணுறது தான். வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் வந்து 1961 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து யுனைடெட் நேஷனில் லார்ஜஸ்ட் ஃபுட் அசிஸ்டன்ஸ் ஏஜென்சியாக வந்து ஆக்ட் பண்ணுறாங்க.
ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவில் இருக்குல்ல, அது வந்து என்ன, எஃப்சி ஆக்ட் 1964 கிளாஸ் பண்ணிப்பாங்க. என்னோட ஜாப் என்னென்னா எம்எஸ்பி ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் பஃபர் ஸ்டாக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது, பிடிஎஸ் அண்ட் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டியும் சப்போர்ட் பண்ணுறது நம்ம எஃப்சிஐ தான். நெக்ஸ்ட், பிஹாரானா அண்ட் ஏர்லி ஆர்ஜின் ஆஃப் இந்தூஸ் வேலி சிவிலைசேஷன். ரிசர்ச் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்தூஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து 8000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஓல்டானது அந்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து என்ன, ஃபார்ட்ரி அனிமல் ரிமைன்ஸ் ஸ்டடீஸ் அதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இது வந்து எகிப்தியன் சிவிலைசேஷனில் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த காலத்துக்கு, அது மாதிரின்றாங்க. இந்தூஸ் வேலி சிவிலைசேஷன் என்னென்னு பார்த்துக்கலாமா? இது வந்து அரபன் சிவிலைசேஷன் சொல்லுவோம். அதனோட டைம் என்னன்னா 2600 to 1900 பிசி ட்ரெடிஷ்னல் டைம்லைன் இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரோன்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து அர்பன் பிளானிங் அண்ட் ட்ரைனேஜ் அந்த காலத்துலேயே வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக இந்த சைட்ஸ் எடுத்துக்கலாம். மேஜர் இந்தூஸ் வேலி சிவிலைசேஷன்னா ஹரப்பன், மொஹஞ்சதாரோ, தோல்கரா, ராக்கர். மேஜர் அர்பன் சைட்ஸ் அது வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்துலாமா? ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான், மொஹஞ்சதாரோ பாகிஸ்தானில் சிந்துன்ற இடத்துல இருக்கும், தோல்வேரா நம்ம குஜராத் கட்சில் ரீஜன்லையும், காளிபங்கன் ராஜஸ்தான், லோத்தல் குஜராத், ராக்கிகர் ஹரியானா, சந்துருனா சிந்து பாகிஸ்தானிலும், அகைன் கன்வாரில் இது வந்து பஞ்சாப் பாகிஸ்தானில், சுட்டர்கந்தா இது வந்து பாகிஸ்தானில் பலுகிஸ்தான் ரீஜன்ஸில் இருக்கும், அலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசில். அடுத்து வந்து பாலிட்டி, அதில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். சுப்ரீம் கோர்ட் வந்து ரேசியல் ஆஸ் ஏ ஹேட் கிரைம், அதாவது வந்துன்னா இனவெறி சொல் ஒரு தனி குற்றமாக சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பெட்டிஷன் சீக் டு செப்பரேட் ஹேட் கிரைம் கேட்டகரியில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. கரண்ட்டாக வந்து அது மாதிரி வந்து இந்தியன் டெஃபினேஷன் வந்து எதுவுமே இல்லை. இந்த ரேஷியல் இனவெறிக்காக ஒரு தனியாக வந்து கிரைம் இல்லை. இப்போ வந்து ஐபிசி ஆர் பிஎன்எஸ் 2023 ஆக்டில் தான் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷனில் வந்து இனவெறி அது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு என்னென்ன ஆர்டிகல் சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்டிகல் 14 ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, 15 ப்ராகிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், ஆர்டிகல் 92 ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் டிக்னிட்டி, ஆர்டிகல் 25 ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன்ஸ். நெக்ஸ்ட், அறிவியல் அண்ட் தொழில்நுட்பம், அதில் வேண்டாம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சர்வம் ஏஐ விக்ரம் எல்எல்எம் மாடல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, 2023 பெங்களூர் அங்கே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியா மையப்படுத்தப்பட்ட ஏஐ மாதிரியாக வந்து ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? இதனோட அம்சங்கள் என்னென்னு எடுத்துக்கிட்டால், பழமொழி ஆதரவு தரத்து, உரை குரல் காட்சி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, தென் ஆஃப்லைன் ஏஜ் ஏஐ அது பண்ணுறது, நிர்வாகம் அண்ட் சுகாதார பயன்பாடு ஓவராலாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஏஐ வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம்னு பண்ணுறாங்க. எல்எல்எம்னா டீப் லேர்னிங், அடிப்படையான மொழி மாதிரி தான். அறிவியல் அண்ட் தொழில்நுட்பம். அடுத்த டாபிக்னா லைசோமானல் ஸ்டோரேஜ் டிசார்டர்ஸ். தேசிய பயோ பேங்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிப்ரவரி 2026 ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கன்னா அகமதாபாத் பிரிட்ஜ் அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் டிபிடி அவங்க தான் வந்து நிதி தராங்க. இதில் வந்து 530 நோயாளி மாதிரிகள் எடுத்து 15 மாநிலம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அரிய மரபணு நோய் ஆய்வு மேம்பாட்டு இது பண்ணுறது தான் என்னுடைய எய்ம். நீங்கள் லாஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஹைலைட்டோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்தியா அட் தி ட்ரம்ப்ஸ் போர்ட் ஆஃபீஸ் மீட்டிங் ஆன் காசா. இந்தியா வந்து ஒரு அப்சர்வர்ஸ் ஸ்டேட்டாக வந்து அட்டன் பண்ணாங்க. இந்த இனிஷியேட்டிவ் யாருன்னா யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதனோட எய்ம் என்னன்னா காசா ரீசெலக்ஷன் அண்ட் லாங் டர்ம் பீஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறது. இதில் வந்து $10 பில்லியன் வந்து யூஎஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதர் நேஷன்ஸ் 7 பில்லியன் வந்து தரத்தா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 27 மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து அப்சர்வ் ஸ்டேட்டஸாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, மெம்பர் கண்ட்ரியில். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்த்தோம்ல. ஸோ அது பேஸ் பண்ணி ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக சொல்லுங்கள். இதுக்கான எக்ஸ்பிளேஷனை நாளைக்கு பார்க்கலாம். Lakshadweep refers to a woman entrepreneur receiving 10 lakh subsidy, a self-help group member earning 1 lakh annually, C, a woman farmer owning 1 hectare of land, D, a rural startup founder. Second question, India's first national biobank for lysosomal storage disorder is funded by Indian Council of Medical Research, Ministry of Health and Family Welfare, Department of Biotechnology, NITI Aayog. Last question, India attended the Board of Peace meeting on Gaza as founding member, permanent member, observer nation, sharing nation. Thank you friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதை அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.